மெல்பர்ன் பட்டணத்தில் டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு அம்மா அந்த கூட்டத்துக்கு போகுது. அந்த அம்மா உடைய கணவர் ஒரு துராக்கிருத மனுஷன், முரட்டாட்டம் உள்ள ஒரு ஆள். அந்த அம்மா நினைக்குது டிஎல் மூடிக்கிட்ட பிரசங்கம் பண்ணி ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இவருக்கு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க ஐயான்னு கேட்குது. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வராரு. வரதுக்கு முன்னாடி இந்த அம்மா சொல்லிடுது அவங்க கணவர்கிட்ட, நாளைக்கு ஒரு ஐயா வராரு, அவர் பேசும்போது நீ பயங்கரமாக அழுவ, கதறி கதறி அழுவ, அப்படியே நீ மனசெல்லாம் உடைஞ்சிருவ, அப்படி இப்படின்னு சொல்லி வைக்குது. அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போய் காரில் ஏறதுக்கு போகிறாரு. அந்த வாசல் நிலைக்கிட்ட போன உடனே திரும்பி பார்த்து சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இந்த அம்மா போய் அவரை வழி அனுப்பிட்டு திரும்பி சோகத்தோடு வருது. நான் பேசுவார்னு பார்த்தனே, பேசும்போதே இந்த ஆள் அழுவாருன்னு பார்த்தனே, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி துக்கமாக வரும்போது அந்த ஆள் சிரிச்சிட்டு சொன்னான், நானாவது ரட்சிக்கப்படுறதாவது, இதில் வேற ரட்சிக்க வேற படணுமா, சொல்லி வேற அனுப்பணுமா, இல்லை சொல்லி ஆமாம் அப்படி சொல்லி திட்டி போய் எனக்கு டீ கொண்டு வாடி அப்படின்னு அவங்க மனைவி விரட்டுறான். அந்த கஃபன் சாசரை டீயை வாங்கி அந்த ஆள் நான் பாருங்க அதிர்ச்சியில் கஃபன் சாசர் கீழே விழுந்து சுக்கு சுக்கா உடஞ்சிச்சு. அவன் பதட்டம் அடைஞ்சு பார்க்குறான் கஃபன் சாசரை. அந்த துண்டு பீங்கானெல்லாம் துண்டு துண்டு துண்டா சதறி கிடக்கு. சதறி கிடக்கிற அந்த பீங்கான்லேருந்து சத்தம் வருது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்லி அனுப்பு. இந்த ஆள் அலறி போய் மனைவியை கூப்பிட்டு விளக்குமாற கொண்டு வா, அதெல்லாம் அந்த கூட்டு பெருக்கு வாரி வெளியே கொண்டு போய் போடு, மந்திரவாதி தான் நீ கூப்பிட்டு வந்திருக்க, அந்த பீங்கானில் இருக்கிற சத்தம்லாம் எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்லி அனுப்புன்னு தானே கேட்குது அப்படின்னு சொல்லி அலண்டு போய் எல்லாத்தையும் விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்து பெருக்கி எல்லாம் வெளியில் கொண்டு போய் போடுறான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி வாஷ் பேஷன் கிட்ட போய் டேப்பை திறக்கிறான். டேப்லேருந்து தண்ணி கொட்டுது. இப்போ கையெடுத்து தண்ணி அள்ளி முகத்தில் கழுவலான்னு போனால் கொட்டுற தண்ணியில் சத்தம் வருது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்லி அனுப்பு. இப்போ டாப்பை மூடி ரொம்ப டென்ஷன் ஆகி மந்திரவாதி தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சோஃபால உட்காந்து சிகரெட்டை வாயில் எடுத்து வச்சு லைட்டரை எடுத்து லைட்டரை ஆன் பண்றா. அந்த ஆளு லைட்டர் நெருப்புல அப்படியே பத்தி எரிஞ்சு சத்தம் வருது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. இப்போ சிகரெட்டையும் லைட்டரையும் தூக்கி போட்டு ஒய்ஃபை பார்த்து சொன்னா அந்த ஆளு, வா நம்ம நேராக போய் ஐயாவை பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனிமேல் சர்ச்சைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு அந்த ஆளு சொன்னான். அந்த ஆளு தான் பின்காலத்தில் டிஎல் மூடியுடைய எல்லா கூட்டங்களிலும் பாடல் ஊழியத்தை நடத்தின சாங்கி. ஜெபம் பண்ணா ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்பார் ஐயா.